தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். ஏதாவது வகையில போராடி ஜெயிக்கணும், ஏதாவது வகையில அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது வகையில நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடணுங்கிற ஒரு போராட்டத்திலே பயணிக்கக்கூடிய ராசின்னு சொன்னா தனுசு ராசின்னு சொன்னா மிகையாகாது. அந்த ராசியில பிறந்த நீங்க இன்னைக்கு இந்த சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நினைச்சும் எதிர்பார்த்தும் ஒரு வகையில நீங்க குழப்பத்தோட இப்ப நீங்க இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ என்னுடைய லைஃப் மாறும், எல்லாத்துலேயுமே ஏமாற்றத்தை சந்திச்சு எனக்கு எப்போ அது நல்லது நடக்கும், நான் என்னுடைய நம்பிய காதலை என்னை ஏமாத்திட்டா, நம்பிய காதலை என்னை ஏமாத்திட்டா, எனக்கு எப்போங்க மாற்றம் வரும்னு நினைச்சு பார்த்துருக்கிற நபராக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. இந்த மே மாசத்துல மொத்தம் 4 பயிற்சி, குரு பயிற்சி முதல் பயிற்சியாக, 2வது பயிற்சி புதன் பயிற்சி, 3வது பயிற்சி பார்த்தீங்கன்னா புதனுடைய பயிற்சி, 4வது பயிற்சி சுக்கிரன் பயிற்சி, கிட்டத்தட்ட அந்த 4 பயிற்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரனும், 1ஆம் தேதி குரு பகவானும், 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4 கிட்டத்தட்ட 10ஆம் தேதிக்கு புதன் மாறுறாரு, 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மாறுறாரு, 19ஆம் தேதிக்கு சுக்கிரன் மாறுறாரு. கிட்டத்தட்ட இது இல்லாம சனி பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானத்திலையும் 4ல் ராகு புதன் தொடக்கத்துல, புதன் மறுபடியும் மேசராசிக்கு போவாரு. மேசராசி இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு போறாரு. மேசராசி சூரியனும் ரிஷபராசிக்கு குருவோட இணைகிறாரு. கிட்டத்தட்ட நிறைய போராட்டங்களுக்கு ஒரு விடையும் மாற்றமும் கட்டாயமா இந்த மே மாசத்துல தனுசு ராசிக்கு உண்டு. எதுலையுமே உங்களுடைய தொழில தனிப்பட்ட முயற்சிக்கும் தனிப்பட்ட திறமைக்கும் வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிசினஸ்ல பெரிய நஷ்டம் தான் சந்திச்சுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு பிசினஸுக்கு நீங்க போட்ட உழைப்பு ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட் கிடைச்சிருந்தது அப்படின்னா 3லிருந்து 4 மடங்கு நீங்க விழுந்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த வளர்ச்சி கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ இந்த நிலைக்கு ஒரு மாற்றாக இந்த வருஷம் கட்டாயமா உண்டு. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு காத்துட்டு இருக்கு. படிப்படியான வளர்ச்சி இருக்க போது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சீராகும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள், வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலையில இருக்கக்கூடிய அந்த தோய்வுகள் சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்நுண்ணியனுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு கல்யாணம் அல்லது அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும், இடம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கும். அதே மாதிரி அதை பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அமையும். ஏன்னா 5ல் இருந்த குரு உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. பட் 6ல் வர்றாரு. சுக்கிரனுடைய வீட்டுக்கு சுக்கிரன் அந்த வீட்டில் ஒரு 19ஆம் தேதி அன்னைக்கு இணைகிறார். அதுக்கு பிறகு ஃபேமிலியில் ஒரு சில சுப நன்மைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். பெருசாக கெண்டங்கள் இல்லை, இருந்துட்டாலும் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வயிறு உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிறுல சில பிரச்சனைகள் போகலாம். அதே மாதிரி திருமண தடை, இந்த காலகட்டங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொலைதூர பயணம், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இந்த மாதிரி செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, வடக்கு, தெற்கு, இந்த 3 திசை சார்ந்த பயணமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சொந்தத்தில் திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிரத்திரதா அமையும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கூட இணைந்து பயணிக்கக்கூடிய சூழல்ல கொஞ்சம் ஒரு விதமான அந்த தோய்வு இருக்கும், ஒரு விதமான மந்தங்கள் இருக்கும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பொதுவாக ராகு செவ்வாய் நிறைய சிரமங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் ரொம்ப மோசம் கிடையாது. இருந்தாலும் ஒரு வகையான குழப்பங்களோட பயணிக்கிறதுனால நீங்க தெளிவுபடுத்திக்கிறதுக்கு உங்க குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு சூழலை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஆக மொத்தத்துல இந்த மே மாதம் உங்களை ஓரளவுக்கு வழிநடத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கட்டாயமா கொண்டு போகும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். என்னெல்லாம் பண்ணால் எனக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியா, திசாபுத்தி ரீதியா என்ன மாற்றங்கள் இருக்கு, என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது. ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் புத பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் நீசம் பெறுவார். அதே அவர் கன்னி ராசியில தான் உச்சம் பெறுறாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில நிறைய புதன் பகவானுடைய கன்னி ராசியில இருந்தா அவர் நீசம் பெறுவாரு, நேரடியாக மீன ராசியில தான் உச்சம் பெறாரு. அப்போ இந்த கிரகனுடைய அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு. சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம், நீசம் பெற வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா ராசி. இந்த மாதிரியான நீச உச்ச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும். அந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைங்களேன்,
அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன், டக்கு டக்குன்னு நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க. திடீர்னு வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, செல்வாக்கா இருப்பீங்க, பொன்பொருள் தேடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுனாவே போதும், நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துருவோம். அப்ப நமக்கு அந்த ஏற்றந்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த மாதிரி டைம் இருக்கா? இப்ப எப்படி இருக்கு? இனிமேல் எப்படி இருக்கும்? எப்ப நமக்கு ஃபியூச்சர் growth வரும்? எப்ப நமக்கு திருமணம் ஆகும்? எப்ப நமக்கு வந்து தொழில் அமையும்? எப்ப நமக்கு குழந்தை பெற பாக்கியம் கிடைக்கும்? எப்ப எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் 2யும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்க ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி ஜோதிடர் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ஐடியா இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீங்க நம்ம மூலியமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்முடைய ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆபீஸ் இருக்கு. நேர்ல வர முடிஞ்சாலும் வாங்க. நேர்ல வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல உங்க ஜாதக டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பா எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. தைரியமா இருங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.